எல்லாருக்கும் வணக்கம். அரட்டை ஸ்குவாடு. நானும் முதலாளியும் தான் இன்னைக்கு அரட்டை ஸ்குவாடு. மேட்ச் வந்து இன்னைக்கு வந்து தெரிஞ்சிரும் அப்படின்னு நினைச்சோம். ஆனா இன்னைக்கும் தெரியல. நாளைக்கு தான் தெரிய போகுது. ஆனால் வந்து ஒரு ஈஸியான அட்வான்டேஜ் சிச்சுவேஷனை கையில கொடுத்துட்டு வந்திருக்காங்க இந்தியா. ஜெயிக்கிற மாதிரி இருந்து மாறிடுச்சு. முதலாளி என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க. அதான் அவங்களுக்கு வந்து ஒரு டெம்டேஷன், ஒரு ஹோப் இருக்கு. கண்டிப்பா ஜெயிக்கலாம் அப்படின்ற அளவுக்கு இங்கிலாந்து இன் ஃபேவரா இருக்க மாதிரி இன்னைக்கு முடிச்சிருக்காங்க. ஸ்டார்டிங்ல எதிர்பார்த்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஓவர் கண்ட்ரோல் ஆடினாங்க. கில் அவுட் ஆனது ஒரு டஃப்பான பால் தான், அது ஒண்ணு. அதுக்கப்புறம் ராகுல் வெயிட் பண்ணாரு. ஃபுல்லா எல்லா ஆஃப் சைடு வரதெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் கண்ட்ரோல் ஆடினாரு. ரன் ரேட் மெயின்டைன் பண்ணினாரு. கேஎல் லாகுல்னு சொல்லுங்க, நம்ம லாகுல் நினைச்சிட போறாங்க. அடிச்சாரு. ஆனா நல்ல கம்போஸ் இன்னிங்ஸ். ஆனா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் கே லாக்குல் அப்படின்னு சொன்ன உடனே நம்மளோட லாக்குல் வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு. நீங்க அவர் கொஞ்ச நேரத்துல பார்க்கலாம். பட் ஆனா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வந்து 42 அடிச்சு ரொம்ப விரக்தியில போனாரு. ஆங்கிரி ஆன் ஹிம்செல்ஃப். பட் அது ப்ரூவ் பண்ணிட்டாரு, செஞ்சுரி அடிச்சாரு. ஆனா அதே நேரத்துல அவர் வந்து ஸ்ட்ரைக் ரேட் ஏதோ 52 ஏதோ, அதே நேரத்துல அதுக்கப்புறம் பண்ட்டை ஆக்சிலரேட் பண்ணி கொடுத்தாரு. அந்த ஆக்சிலரேஷன் வந்து ரொம்ப முக்கியமா இருக்கு. ஏன்னா இந்த 300 ரன் இவ்வளவு சாயங்காலம் வச்சிருக்கோம்னா அது காரணம் வந்து பஞ்ச வந்து அடிச்சு கொடுத்ததுதான். அதுவும் அவர் 80 கிட்ட ஸ்ட்ரைக் ரேட்ல அடிச்சு கொடுத்தாரு. கடைசியில ஆக்செப்ட் பண்ணி அவுட் ஆனாங்க. பட் நம்மளோட பெரிய ப்ராப்ளம் வந்து அந்த லோயர் ஆர்டர் வந்து பெரிய அளவுக்கு ஸ்ட்ராங்கா இல்ல அப்படின்றதான் பெரிய பிரச்சனை. அதனால டக்குன்னு கருண் நாயர் இந்த சான்ஸ் யூஸ் பண்ணிருப்பாரு. ஆனா அதுவும் அவுட் ஆயிட்டாரு. ஸோ லோயர் ஆர்டர்னால நிறைய ரன்ஸ் நம்ம ஒரு 400 வரணும்னு நம்ம நேற்று பேசினோம். பட் இவ்வளவுதான் 300+ தான் வந்திருக்கு. இதை வச்சு டிஃபெண்ட் பண்ண முடியுமா அப்படின்னா கே எல் ராகுல் வந்து நம்பிக்கையா இருக்காரு. நம்ம லாக்குல் என்ன சொல்ல போறோம்னு தெரியல. கே எல் ராகுல் நம்பிக்கையா இருக்காரு. பிச்சு வந்து ரன்னுங்கிறது ஒரு பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, இவங்க கேம் இது டைம் இருக்கு. கேம்ல வந்து டைமை வந்து நிறைய லூஸ் பண்ணிட்டாங்க இவங்க. ஸோ அதையும் பார்க்கணும்ல. இப்போ அவங்க இன்னும் ஃபுல் டே ஆடி இருந்தாங்க அப்படின்னா இங்கிலாந்துக்கு இன்னும் இங்கிலாந்து வந்து ஷட் அவுட் பண்றாங்க கேம் அவுட். 2 ரிசல்ட் தான் வந்திருக்கும். அதாவது ஒன்னு இந்தியா வின் இல்லாட்டி டிரா அப்படின்ற மாதிரி செஸ் மாதிரி தானே இது. தே குட் ஷட் இங்கிலாந்து அவுட் ஆஃப் த கேம். பட் தென் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அது லெட்டிங் இங்கிலாந்து பேக் இன்டு த கேம். இப்போ டிரா அவுட் ஆஃப் த ஈக்குவேஷன். நாளைக்கு எப்படி ரிசல்ட் வந்துடும் தான் எனக்கு தோணுது. எய்தர் வே இப்போ வந்து அவங்க இந்தியா வின் ஆர் டிரா அப்படிங்கிறது தான் பெட்ரு. அதை வந்து அவங்க இந்தியா வின் ஆர் இங்கிலாந்து வின் பண்ண பெருமை வந்து இவங்களுக்கு தான். நல்லா பண்ணிட்டு மோஸ்ட் ஆஃப் த பாக்ஸஸ் ஸ்டிக் அடிச்சுட்டு அட்வான்டேஜை திருப்பி ஸ்குவாண்டர் பண்ணிட்டாங்க. லோவர் ஆர்டருடைய இன்கம்பிட்டன்ஸ்னால இன்எஃபிஷியன்ட் பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு. இதை வந்து லோவர் ஆர்டர் ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னு தான் அவங்க ஆட எடுத்தாங்க. அதை எடுத்த அந்த பர்பஸ் வந்து இது ரன்ன்றது விட்டுருவோம். ஷார்துல் தாக்கூர் ஒரு 40 ரன் 40 பால் ஃபேஸ் பண்ணியிருந்தா, சிராஜ் ஒரு 40 பால், எல்லாரும் ஒரு 30 பால் 40 பால் ஃபேஸ் பண்ணியிருந்தாலே இன்னைக்கு இந்தியா சர்வைவ் ஆயிருப்பாங்க. நாளைக்கு அவங்களுக்கு உள்ள கொண்டு வந்திருக்கலாம். இப்போ வந்து ஃபெயில்டு வெரி அட்வான்டேஜஸ் பொசிஷனை அவங்க ஸ்குவாண்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் நான் சொல்லணும். லாகுல் என்ன நினைக்கிறீங்க? அதுதான் நம்ம ஸ்டார்டிங்லேயே பேசியிருந்தோம். இப்போ இங்கிலாண்டோட பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, அந்த லோவர் ஆர்டர் வந்து நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு. கடைசி அந்த கார்ஸு, ஓக்ஸு, ஸ்மித்லாம் கிட்டத்தட்ட 150 பால் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அது நம்ம மக்கள்கிட்ட இல்லையே. மக்கள்கிட்ட வந்து என்ன சொல்லி அனுப்பிச்சாங்கன்னு தெரியல. இல்ல கடைசி ஐடியலா ஒரு 400 ஸ்கோர் கிட்ட இருந்திருந்தால் நம்ம அந்த கடைசி ஒரு 3 ஓவர் 4 ஓவர் கடைசி 1/2 மணி நேரம் பவுலிங் போடலாம். அந்த மாதிரி யோசிக்கலாம். ஆனா அந்த ஸ்கோரு வரல. அது வேற வழி இல்லாம கடைசி 3 ஓவர் போட்டோம். ஆனா 3 ஓவர் போட்டதுல வந்து என்னன்னா கொஞ்சம் பிச் பிஹேவ் பண்றதை பொறுத்து பார்த்தா டக்கெட் வந்து யூஸ்வலா இதை விட மாட்டார், வெல் லெஃப்ட்ல விட மாட்டார். ஒரு 3 பால் தொடர்ந்து வெல் லெஃப்ட்ல விட்டாரு. சோ திஸ் ஆர் சைன்ஸ் ஆஃப் திங்ஸ். கடைசி 4 விக்கெட் இந்தியாவுனா 26 27 பால்ல போயிருச்சு. கணக்குதான். அதுதான் சொல்றேன். இஷ்டத்துக்கு விட்டுட்டு போயிட்டு இருக்காங்க. கிட்ட கொஞ்சம் அப்ளை பண்ணி விளையாண்டு இருந்திருக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஓவர் கான்பிடென்ட் ஆயிட்டாங்களோ? இல்ல பேட்டிங் அந்த அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணல அப்படின்னா அப்ளை பண்ணல. இல்ல டங் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்களா? டங்க அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்களா அப்படின்னா டவுட் தான். இல்ல அவங்க வந்து யார் போட்டிருந்தாலும் கடைசியில அந்த விக்கெட் டக்குன்னு எடுத்துட்டாரு. முன்னாடி கொஞ்சம் டம்மியா இருந்தாலும் கடைசியில நான் தான்டா லியோ அப்படின்ட்டாரு. இல்ல கடைசி என்ன பண்ணுமோ அது பண்ணிட்டாருல 2 இன்னிங்ஸ்லயும். அவர் கடைசியில டப்புன்ட்டு அதான் லோயர் ஆர்டர் கிளியர் பண்ணிட்டாரு. தாக்கூர் என்னை கேட்டா இன்னைக்கு அடிச்சிருக்கலாம். அட்லீஸ்ட் அடிக்கணும் அவசியம் இல்ல. நீ சொன்ன மாதிரி ஒரு 40 பால் 50 பால் ஃபேஸ் பண்ணிருக்கணும். அது பண்ணலையே. கேஎல் 12 பால் 13 பால் நினைக்கிறேன்.
அதான் அது. சோ இப்போதைக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வேஸ்டட் மாதிரி தான் தெரியுது. இப்ப சுதர்சன் வந்து அடுத்த இதுல இருப்பாரா இல்ல கொடுப்பாங்களா chance? இருப்பாருடா. நல்லா தான்டா விளாண்டாரு. அந்த அவருக்கு அந்த லெக் சைட் ட்ராப் பண்ணி காலி பண்ணிட்டு இருக்காங்க. அது ஹேஸ் டு கம் அவுட் ஆஃப் தட். கருண் நாயர் பாருங்க, அது அவரும் இன்னும் அடுத்தது வந்து கொடுத்துட்டு போயிட்டாரு. இதெல்லாம் வந்து சான்சஸ் அவங்களுக்கு பெர்ஃபார்ம் பண்ணி அதான் காட்டுறதுக்கு. ரெண்டு அதை பேருக்கு அவங்க நல்ல ஒருத்தர சான்ஸ். வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதான் இதுல அடிச்சிருந்தாங்கன்னா அடுத்தடுத்து வர்றதா. விராட் கோலி எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படிதான் வந்தாரு. அந்த ஹங்கர் அந்த ஆஸ்திரேலியன் டூர்ல வந்து கிடைச்ச சான்ஸ் எல்லாம் அடிச்சாரு. அப்படி நீங்க அந்த அளவுக்கு நீங்க வரணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஹங்கர் இருந்துச்சுன்னா கிடைச்ச சான்ஸ் எல்லாம் அடிக்கணும். இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருந்தா அப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆமா, ஏன்னா இப்ப வெளியே வந்து இன்னும் 2 பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஈஸ்வர்னு ஒருத்தர் வெயிட் பண்றாரு, ஜுரேல் ஒருத்தர் வெயிட் பண்றாரு, ஆல்ரவுண்டர் பார்த்தா நிதிஷ்குமார் ரெட்டி வெயிட் பண்றாரு. ஸோ ஆள் இல்லைன்னா இல்ல, ஆள் இருக்கு. ஸோ கொடுத்த சான்ஸை யூஸ் பண்ணலன்னா இப்ப themselves to blame தான் சொல்ல முடியும். ஆமா, இப்ப இங்கிலாந்து வந்து சிம்பிளா உங்களுக்கு நாளைக்கு இன்னைக்கு இந்தியாவுக்கு சொன்ன அதே தான் நாளைக்கும் அவங்களுக்கு அவங்க முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் ஓவர் ஆடிட்டாங்கனாலே ப்ரோ நாளைக்கு மழை பெய்யுமா இங்க? இல்லையா பிரதர்? ஆக்சுவலா நாளைக்கு ஓவர் காஸ்ட் கண்டிஷன்ஸ் இல்ல இங்கெல்லாம் கொஞ்சம் மழை இருக்கு, அதான் கேட்டேன். மைல்ட் ரெயின் தான் சொல்லியிருக்காங்க. சோ இன்னைக்கு மாதிரி அப்பப்போ தூத்திட்டு போகும். மத்தியானம் மட்டும் ஏன்னா ஒரு செஷன் வந்து லைட்டா கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகலாம். மற்றபடி பெரிய அளவுக்கு ஒன்றும் டிஸ்டர்ப்ஷனா இருக்காது. இந்த தண்டர் ஸ்டார்ம்ஸ் மாதிரிலாம் இல்ல. 90 ஓவர்ஸ் ப்ரோ, 350 ரன் 90 ஓவர்ஸ் அவங்க ஆடினாங்கன்னா கண்டிப்பா அடிச்சிருவாங்க. அவங்க அடிக்கணும்னா விளையாட தேவையில்லை, கொஞ்சம் அப்ளை பண்ணி விளையாண்டாலே ரன் வந்துடும். அதான் இன்னைக்கு ஆக்சுவலா அப்ளை பண்ணி ஆடினாங்க கடைசி இந்த 3 ஓவர் விக்கெட் விழக்கூடாதுன்னு தான் பார்த்து ஆடினாங்க. ஸோ அதே மைண்ட் செட் நாளைக்கு வருவாங்க. பட் சொன்ன மாதிரி நாளைக்கு ஃபுல் டே ஓவர் காஸ்டா தான் இருக்க போகுது. ஸோ கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணும், தலைவர் யூஸ் பண்ணும். சிராஜ் கையில் அடிபட்டுச்சு பேட்டிங் அப்ப, அவர் எப்படி இருப்பாருன்னு தெரியல, பார்ப்போம். பேட்டிங் வந்து அதான் பேட்டிங் அடிபட்டுருச்சு அதனால விக்கெட் எடுக்கலன்னு சொல்றதுக்கா இல்ல உண்மையிலுமே அடிபட்டுச்சான்னு தெரியல. இல்ல இன்னொன்னு என்ன வெற்றி, இந்த மாதிரி சேஸ்ல இவங்க என்ன பண்ணுவாங்க, நாளைக்கு வந்து கொஞ்சம் விக்கெட் விழுகல அப்படின்னா திருப்பி வந்து ஓவர் கணக்கை பார்த்துட்டு டிஃபென்சிவா ஃபீல்ட் செட் பண்ணிட்டு டிராக்கு பாக்குறோம்னு சொல்லி பண்ணுவாங்க. லெக் சைடு ஜடேஜா வச்சு அவுட் சைடு லெக் ஸ்டம்பா நெகட்டிவ் லைன் போட்டுட்டு ஒரு 2 இது பண்ணிட்டு 1 ரன் per ஓவர் போட்டுட்டு இன்னும் 2 எல்லா ஃபீல்டையும் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுட்டு டிஃபென்சிவ் லைன்ஸா போட்டு டிராக் பண்ணுனா வேலைக்கே ஆகாது. இங்கிலாந்து அடிச்சுட்டு போயிருவாங்க. அது அவங்க பண்ணக்கூடாது. அது ரொம்ப கரெக்ட் தான். ஆனா மெயினா இன்னைக்கு இப்ப இந்த ஸ்கோர் நமக்கு இப்போதைக்கு வந்தது அந்த இந்த ரேட்ல இருந்த காரணம் பண்ட் தான். வழக்கம் போல வந்து செகண்ட் விக்கெட் கீப்பர் டு ஸ்கோர் செஞ்சுரிஸ் இன் போத் தி இன்னிங்ஸ் ஆஃப்டர் ஆண்டி ஃபிளவர் வந்து பண்ட் தான். நல்லா அடிச்சாரு, அக்ரெசிவா ஆடினாரு. அவங்களால வழக்கம் போல எதுக்கும் பதில் சொல்ல முடியல. ரூட் ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுலிங் போடுவாங்க எதிர்பார்த்தேன். போல இந்த இன்னிங்ஸ்ல பவுலிங் இறக்கி விட்டாரு, இதுக்காக தான் இறக்கி விட்டாங்க. ஆனா அவரையும் கிழிச்சு விட்டாரு. பட் கிரெடிட் டு பண்ட் தான். செகண்ட் இன்னிங்ஸ் செஞ்சுரி நல்ல சிச்சுவேஷன் ஏத்தாப்புல ஆடினார். இந்த தடவை அவங்க எதுவும் சொல்லல, அதையும் அவுட் ஆனது ஓட்டுறாங்களே பந்த. அது என்ன பண்ணாலும் ஓட்டுறாங்க. அவர் இப்ப எல்எஸ்சி அவர் ஓட்டுனா இல்ல, ஆஸ்திரேலியா ஓட்டுனதை வச்சு ஐபிஎல் அட்வர்டைஸ்மெண்டே போட்டாங்க. கவாஸ்கர் 3 தடவை திட்டினார வேற, அது ஐபிஎல்லே திருப்பி போட்டு விட்டாங்க. அட்வர்டைஸ்மெண்ட் யூஸ் பண்றாங்க. ஸோ பண்ட் வந்து இஸ் ஃபயர் பிராண்ட். அவரை வந்து அவர் போக்கில் விட்டுதான் ஆகணும், அவர் வழி கிடையாது. யூ வாண்ட் தி ரிசல்ட்ஸ்னா அவர் போக்கில் விட்டா யூ வில் கெட் தி ரிசல்ட்ஸ். பண்ட் பாக்ஸ் ஆபீஸ்னா தோனி எம்எஸ் ஆபீஸா? வேற யோசிக்காத ஜோக்கு தயவு செஞ்சு யோசிச்சிடாத. நான் யோசிச்சு ஒரு கேவலமான ஜோக் சொல்லிட்டேன், நீயும் சொல்லிடாத. மேட்சுக்கு வருவோம். இப்ப இங்கிலாந்து யாரை ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? லாகூர் இல்ல சொல்லு வெற்றி. இல்ல பந்த் 138 ரன் அடிச்சா அவுட் ஆயிட்டான்னு திட்டுறாங்க. அப்ப மீதி இன்னொரு செஞ்சுரி அடிச்சுட்டு மீதி இருக்காங்க, அவளை யாரு திட்டுறது? எல்லாரும் திட்டுறாங்க, என்ன பண்ணாலும் தான் திட்டுறாங்களே. அதான். சோ சொல்லுங்க இப்போ லாக்குல். நாளைக்கு ஒரு 35 ஓவர்ல இவங்க ஏதாவது பண்றது மாதிரி ஏதாவது இருக்கும் வாய்ப்பு இருக்கா? விக்கெட் எல்லாம் எடுத்தா ஓரளவு டிராவ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. டிரா விட்டு இப்ப 2 ரிசல்ட் தான். யாரு ஜெயிப்பா அதை சொல்லு முதல்ல. இந்தியா அப்படின்ட்டீங்க. சரி, ஏன் அப்படி சொல்ற? இல்ல இந்த மாதிரி இதுல எல்லாம் இந்த தக்கூர் எல்லாம் பாருங்க, தக்கூர் நம்ம சிராஜ் எல்லாம் 2 விக்கெட் ரன்னு கொடுத்தாலும் விக்கெட் எடுத்துருவாங்க. அப்படிதான் இதோட பம்ரா அப்புறம் கடைசி நேரத்துல வந்து கழட்டிடுவாரு. வித்துவான்றீங்க, என்னத்த விக்க போறாங்க நாளைக்கு தான் தெரியும். இல்ல சிராஜ் வந்து கொஞ்சம் காட்ட ஆரம்பிச்சாருன்னா நல்லா இருக்கும். காட்டினா சரி. முதலாளி என்ன நினைக்கிறீங்க, யார் ஜெயிப்பாங்க? எனக்கு என்னமோ இங்கிலாந்து இன் வெஜ் ஹாஸ் a more better edge ன்னு தோணுது. மோர் இன் ஃபேவர் 60-40 தான் சொல்லுவேன் இங்கிலாந்து.
உங்களுக்கும் இஸ்கு இஸ்குன்னு தான் கேக்குதா? உங்களுக்கு அவருக்கு எது அவருக்கு எதுவும் கேட்கலன்னு நினைக்கிறேன். ஸோ நான் இங்கிலாந்து சொல்றேன். பாசிபிளி ஜெயிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. இல்லாட்டி அன்லஸ் மழை வந்து இது பண்ணாத வழியா டிரா ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நீங்க இந்தியா சொல்லியிருக்கீங்க. பும்ரா ஒரு ஏர்லி 2 விக்கெட்டு. நம்பிக்கையோட இருக்கு. ஆனா அந்த பழைய ஹிஸ்டரி புரட்டி பாருங்க அப்படின்னு புரட்டி பார்த்தா ஆளுங்க இந்த மாதிரி நிலைமையில வந்து அது இங்கிலாந்து. இப்போ நீ வேற ஏதாவது டீம்ல இருக்க இல்ல இதே மேட்ச் பவர்ஃபுல் பீப்புள் கம் ஃப்ரம் பவர்ஃபுல் பிளேசஸ். சிராஜ் இல்ல இதே மேட்ச் இப்ப இந்தியால நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. அக்கூர் சொல்லுவாரு ஹிஸ்டரி வாஸ் ராங், பவர்ஃபுல் பீப்புள் மேக் பிளேசஸ் பவர்ஃபுல்னு அவர் 2 விக்கெட் எடுப்பார். அவர் 2 விக்கெட் எடுப்பாரு. எடுத்தா சந்தோஷம் தான், எடுத்து ஜெயிச்சா சந்தோஷம் தான். அதான் இதே மேட்ச் இந்தியாவில நடந்திருந்தாலோ, ஏன் ஒருவேளை ஆஸ்திரேலியா நடந்திருந்தா கூட நம்ம வந்து இதே மேட்ச் இதே ஸ்கோர் கார்டோட இந்தியாவோ ஆஸ்திரேலியாவோ நடந்துருந்துச்சுன்னா கூட நம்ம ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். ஆனா இவங்களோட ஆடுறப்பதான் இவங்க கொஞ்சம் சில நேரம் ரொம்ப அக்ரெசிவ் ஆடுவாங்க. அதை ஹேண்டில் இல்ல அந்த பண்ண ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல அந்த பென் ஸ்டோக்ஸ் எல்லாம் நின்றுவாரு நிறைய. இல்ல இதே மாதிரி ஆஷஸ்ல ஜெயிச்சு கொடுத்தாலும் அவனுக்கு ஃபேவரட் நின்றுவாங்க. என்ன மழை வந்து இந்த பறவை முனியமா மாதிரி இதுதான் நைட் எல்லாம் ஓட்டிட்டு இருந்தீங்களான்னு அடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க அவங்க. அதுவும் அவருடைய ஃபேவரட் கிரவுண்ட் இல்ல அது. ஆமா ஆமா ஃபேவரட். ப்ரூக்கோடைய ஹோம் கிரவுண்ட்ல தானே வெற்றி. ஹோம் கிரவுண்ட். ஆமா ஹோம் கிரவுண்ட்லனால பாப்போம். நம்பிக்கையோட தான் போறோம். நீங்க யார் ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க சொல்லுங்க. இந்தியா ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன். இப்ப ஏற்கனவே பெரிய கமல் மாதிரி பேசுறேன். அதெல்லாம் இல்ல, யாரு ஜெயிப்பாங்க கடவுள் இருக்காரா இல்லையா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏண்டா நான் இந்தியாவா இங்கிலாந்து அப்படின்னு நீ சொல்ற. அதான் இந்தியாவா இங்கிலாண்டானா இந்தியா ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன். அப்ப இங்கிலாந்து ஜெயிக்கும். இந்தியா ஜெயிப்பாங்கடா. போடா இந்தியா ஜெயிப்பாங்கடா. பாப்போம் நாளைக்கு என்ன ஆகுதுன்னு. இவங்க கொஞ்சம் அக்ரெசிவா போகணும். இவங்க டிராக்கு ஃபீல்டெல்லாம் செட் பண்ணிக்கிட்டு இங்கிலாண்டை வந்து இதை ஓடிஐ மாதிரி ட்ரீட் பண்ணி இதை 90 ஓவர் போட்டு ஏமாத்திடலாம், ரன் ரேட்டை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி அப்படின்னு மட்டும் நினைக்கக்கூடாது இந்தியா. கரெக்டாக பும்ராவை பார்த்து யூஸ் பண்ணி ஜடேஜாவுக்கும் கொஞ்சம் டப்புன்னு கடைசி நாள் பிச்சு என்னதான் இருந்தாலும் கொஞ்சம் டப்புன்னு ஃபாஸ்ட்டாக வந்து ஒன்று காலில் வாங்கி உள்ள எட்ஜ் வாங்கி அந்த மாதிரிலாம் வந்தா நல்லா இருக்கும். 1-2 விக்கெட் ஜடேஜாவும் கான்ட்ரிபியூட் பண்ணாருன்னா அது வந்து ஒரு மேசிவ் டிஃபரன்ஸ். நம்ம மக்கள் கேட்ச ஒழுங்கா பிடிச்சாலே ஓரளவு ஓகேயா இருக்கும். அதுதான் நான் அடுத்து சொல்ல வந்தேன். லாகுல் சொல்லிட்டாரு என்னோட பாயிண்ட்டை. ஸோ கேட்சையும் கரெக்டாக பிடிக்கணும், பும்ராவை கரெக்டாக யூஸ் பண்ணணும், ஜடேஜா ஒரு 1 or 2 விக்கெட்ஸ் எடுத்து கான்ட்ரிபியூட் பண்ணணும். இது 3 டிக் அடிச்சாங்கன்னா இந்தியா ஜெயிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பாப்போம் நாளைக்கு என்ன ஆகுது அப்படின்னு. முடிச்சுட்டு நாளைக்கு இதை பத்தி பேச வருவோம். நீங்களும் உங்களோட இறுதி கருத்துக்களை சொல்லிட்டீங்கன்னா we can sign off. இப்ப நாளைக்கு பாக்ஸ் ஆபீஸா எம்எஸ் ஆபீஸான்னு தெரிய போகுதுங்கிறீங்க. எதுக்குடா இது கூட நீ ஒரு மொக்க ஜோக் சொன்னதுக்கு அவ்வளவுதான். நீங்க சொல்லுங்க, ஃபைனல் கமெண்ட்ஸ் சொல்லிருங்க. கில்லு வந்து 20 விக்கெட் எடுத்தே ஆகணும் அப்படின்னு மேட்ச் முன்னாடி சொன்னாரு. நாளைக்கு அவர் அதை எடுத்து கொடுக்குறாரா இல்லையான்னு பார்ப்போம். பிச்சு வந்து ஆனா கொஞ்சம் பிளே ஆகுதுன்னு தான் கேஎல் ராகுல்னு சொன்னாரு. ஸோ ஹோப்ஃபுல்லி தட் வில் பி அட்வான்டேஜ் இருக்கும்னு பார்ப்போம். என்னதான் இருந்தாலும் அவங்களுக்கு ஹோம் கிரவுண்டு, இவங்களுக்காகவே நம்ம பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்க்க தேவையில்லை, புது டீம். ஸோ ஹோப்ஃபுல்லி நல்ல ரிசல்ட் ஆகும்னு பார்ப்போம். இல் சைன் ஆஃப் வித் திஸ். பை.